டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் குணம் துஷந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 66வது பொது சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சர்வதேச நாடுகளின் அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். மஹிந்த சிந்தனைக்கு அமைய இலங்கை ஆசியாவின் கடல்சார் கேந்திர நிலையமாக மாற்றியமைக்கும் திட்டத்தின் கீழ் கொழும்பு துறைமுகம் மேலும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. வடக்கில் 11 மீனவ துறைமுகங்களை அமைப்பதற்கு மீன்பிடி மற்றும் கடல்வளத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன தீர்மானம். வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோயில் வருடாந்த பெருந்திருவிழா நாளை முற்பகல் 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. சீனாவிலிருந்து மேலும் 13 புகையிரத பவர் செட் இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. புரட்சியாளர்களால் விரட்டப்பட்ட லிபிய அதிபர் கடாபி நலமுடன் இருப்பதாக அவரது மகள் ஆயிஷா கடாபி தெரிவித்துள்ளார். சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.